ஹலோ வணக்கம். நம்ம இப்போ எப்படி ஒரு லேப்டாப்பை அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேப்டாப் அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை, அதாவது ஸ்டார் செட். ஸோ லேப்டாப்பில் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மதர் போர்டு. இதில் இங்கே இருக்கிறது பார்த்திங்களா, இதுதான் வந்து ரேம், சிமாஸ், இது ஒய்ஃபை டிரைவர், இது வந்து ஃபேன் ஹீட் ஆஃப் இருக்கிறதுக்காக இருக்கிற ஃபேன், இது வந்து ஸ்பீக்கர், இது ஆக்சுவலாக டிரைவருக்காக வந்து சிடி டிரைவருக்காக வச்சுருப்பாங்க. இது கவர்மெண்ட் லேப்டாப்ன்றதுனால சிடி டிரைவர் கிடையாது. இதை வந்து ஆர்டிஸ்ட், இது யூஎஸ்பி போர்ட். ஸோ இங்கே 2 போர்ட் இருக்கும், இந்த சைடு 2 போர்ட் இருக்கும், இந்த சைடு 2 போர்ட் இருக்கும், இது ஒரு லேண்ட் இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக லேப்டாப்போட மொத்தம் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இது கீபோர்ட். இந்த ஸ்டெப்பை வந்து முன்னாடி சுருக்கணும், அப்போ தான் வந்து கீபோர்டு வந்து ஆக்டிவேட் ஆகும். இது ஜஸ்ட் பேக் பார்ட், சும்மா ஒரு பேக் பார்ட், சும்மா சப்போர்ட்டுக்காக கீழே இது இந்த சர்க்யூட்டில் பாதுகாக்கிறதுக்கு வச்சுட்டு பேக் பார்ட் இதோட தான் முடிஞ்சு. ஓகே, வாங்க கேஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பவர் சப்ளை வந்து லேப்டாப் பாருங்கள், இதுதான் பவர் கேபிள். டாட் பார்த்தீங்களா, இங்கே ஒரு லாக் இருக்கும், இங்கே ஒரு லாக் இருக்கும். எஸ், இந்த லாக் வந்து லாக் ஆகிற மாதிரி தான் வந்து பவர் சர்வீஸ் வந்து எங்கே சொல்கிறாங்க அது வந்து இந்த சர்க்கியூட் சைடு எஸ். ஸோ இதை பாருங்கள், இதுதான் சர்க்கியூட். வாங்க பார்ப்போம். டைட்டை லாக் பண்ணிட்டேன், இதுதான் லாக் பண்ணணும். லாக் பண்ணியாச்சு. லாக் ஆச்சு, ஃபுல் டேட்டாஸ் ஆச்சு. அடுத்தது திருப்பி ஆச்சு. எஸ், ஓவர். அடுத்தது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்க எல்லா பின்னையும் வந்து டைட் பண்ணியாச்சு. பட் இங்கே 3 பின் மட்டும் டைட் பண்ணல. ஏன்னா கையில் டைட் பண்ணிக்கலாம். நாம ஸ்க்ரூ லாக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூ லாக் பண்ணி டைட் பண்ணதுக்கப்புறம் மாட்டோம். ஒன்று இந்த ஒக்கரேஷன் பண்ணிக்கிட்டு கீபோர்ட் சொன்னேன் இல்லைங்களா, கீபோர்டு வந்து இந்த மட்டும் வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பு, அது வந்து இதில் வந்து மாட்டணும். இந்த பிளாக் கலர் தான் வந்து லாக் மாதிரி இருக்கும். அது அப்படியே காட்டுறோம். மாட்டுறதுக்கு வந்து இது வந்து கேபிள் பாருங்கள், இதுதான் வந்து ஆக்சுவல் லாக்கு. சும்மா ஒரு கையில் வச்சு இப்படி எடுத்தாலே போயிடும். இப்படி வச்சு லைட்டிங்காக லாக் ஒன்று ஆகும். எடுத்துங்க. லாக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பட்டன், பவர் பட்டன், பட்டன் பேலன்ஸ் ரெண்டு ஸ்க்ரூ ட்ரைவர் மாட்டவே இல்லை. இப்போ வந்து சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஸோ இந்த 2 பின்னு மாட்டிடுவோம். ஏன் லாஸ்ட்டாக மாட்டோம்னா இது கீபோர்ட் கூட வந்து கனெக்ட் ஆகும். இந்த 2 பின்ஸ் தான் வந்து கீபோர்ட் கூட கனெக்ட் ஆகும்.
கீபோர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். கீபோர்ட் பேக் சைடில் இருக்கிற அந்த 2 பாயிண்ட் கூட இது கனெக்ட் ஆகும்.